வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய. அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் மார்கழி மாதத்திற்கான 12 ராசிகளின் பலன்களையும் அதற்கான பரிகாரங்கள் என்னென்ன என்பதையும் இந்த பதிவில் விரிவாக காண்போம். எல்லோர் வாழ்விலும் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். ஓம் நமசிவாய. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு விசாகம் 4ஆம் பாதம் முதல் அனுசம் கேட்டை வரை பொருளாதாரத்தில் தேவைக்கேற்ற பணம் வந்து கொண்டே இருக்கும். உடன்பிறப்புகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழ்நிலை கூட சிலருக்கு ஏற்படும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. இடமாற்றம், வீடு மாற்றம் அல்லாமல் உத்தியோக மாற்றமும் கூட வரும். உங்கள் ஜாதகத்திற்கு யோகம் தரும் கிரகமாக சனி பகவான் விளங்குவதால் கவலைப்பட வேண்டியதில்லை. செல்வ நிலை திருப்தி தரும். முன்னோர்கள் கட்டி வைத்த சிதிலமடைந்த கோவில்களை பழுது பார்த்து உங்கள் பெயர் நிலைக்கும் விதத்தில் செயல்படுவீர்கள். முத்தான தொழில்கள் வாய்க்கும் யோகம் உண்டு. முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீர்கள். எதிரிகளின் பலம் குறையும். லாபத்தை வரவழைக்கும் விதத்தில் கையாள நண்பர்களும் மாற்று இனத்தாரும் உறுதுணையாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் மனதில் இடம் பிடிப்பீர்கள். வீடு வாகனம் வாங்க கேட்ட சலுகைகளும் உதவிகளும் வந்து சேரும். அடிப்படை வசதிகள் பெருகும். கனிவான பேச்சால் எல்லோரையும் கவர்வீர்கள். உங்களின் தோற்றப்பொழிவு கூடும். குடும்பத்தில் கலகலப்பான சூழல் ஏற்படும். கடனாக கொடுத்த பணம் கைக்கு வரும். அனாவசிய செலவுகளை குறைப்பீர்கள். வாழ்க்கை துணைவர் வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். தோளில் நமைச்சல் நீங்கும். புதிதாக வீடு வாகனம் வாங்க வங்கியில் கடன் உதவி கிடைக்கும். விஐபிகளின் நட்பு கிடைக்கும். வேலை தேடும் அன்பர்களுக்கு நல்ல வேலை அமையும். அடகில் இருக்கும் நகையை மீட்பீர்கள். பழைய கடன் பிரச்சனை கட்டுக்குள் வரும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். பிரபலங்களின் பட்டியலில் இடம் பிடிப்பீர்கள். பணம் வர தொடங்கும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். வழக்குகள் சாதகமாகும். அரைகுறையாக நின்ற வீடு கட்டும் பணியை மீண்டும் தொடங்குவீர்கள். தாய்வழி சொத்துக்களை பெறுவதில் இருந்த தடைகள் நீங்கும். வங்கி கடன் கிடைக்கும். கடினமாக உழைத்து இலக்கை எட்டி பிடிப்பீர்கள். எதிர்பார்த்த வகைகளில் பணம் வந்து சேரும். சுப நிகழ்ச்சிகளால் வீடு களை கட்டும். சிலர் வெளிநாடு செல்வீர்கள். மகனுக்கு நல்ல வரன் அமையும். லேசான தலைச்சுற்றல், சலிப்பு, முன்கோபம், சில காரியங்களில் தடைகள் வந்து செல்லும். பூர்வீக சொத்தில் வில்லங்கம் விலகும். அதிக வட்டிக்கு வாங்கிய கடனை போராடி பைசல் செய்வீர்கள். மேலும் மன உளைச்சல், மறைமுக எதிர்ப்பு, வீண் விமர்சனம் வரக்கூடும். எடுத்த வேலையை முழுமையாக முடிக்க முடியாமல் அவதிக்குள்ளாவீர்கள். வாகனத்தில் செல்லும் போதும் சாலையை கடக்கும் போதும் கவனம் தேவை. வழக்கு விஷயங்களில் பின்னடைவு ஏற்படும். யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். அடுக்கடுக்கான வேலைகளால் அவதிக்கு உள்ளாவீர்கள். உத்தியோகத்தில் இடமாற்றங்கள், சம்பள பிரச்சனை, மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கும். பிதுர்வழி சொத்து பிரச்சனை தலை தூக்கும். பயம், படப்படப்பு நீங்கும். இளைய சகோதர வகையில் பிணக்குகள் நீங்கும். பழைய பிரச்சனைகள் தலை தூக்கும். கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன சண்டைகள் வந்து போகும். பெரிதாக்க வேண்டாம். வழக்கில் தீர்ப்பு தள்ளி போகும். பெரிய பதவியில் இருப்பவர்களை பகைக்க வேண்டாம். வெளிவட்டாரத்தில் விமர்சனத்தை தவிர்க்கவும். இக்காலகட்டத்தில் யாரையும் நம்பி எந்த முடிவும் எடுக்காதீர்கள். பணம் கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கை அவசியம். வியாபாரிகளுக்கு இம்மாதம் பற்று வரவு கணிசமாக உயரும். புது முதலீடு செய்து வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள். கடையை முக்கிய சாலைக்கு மாற்றுவீர்கள். பங்குதாரர்கள் கொஞ்சம் ஏடாகூடமாக பேசுவார்கள். குறைந்த லாபம் வைத்து விற்பதன் மூலம் வாடிக்கையாளர்கள் அதிகமாவார்கள். தொழில் வியாபாரத்தில் பிரச்சனைகள் அதிகரிக்கும். சில இடைத்தரகர்களின் செயல்களால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல வாய்ப்புகள் கடைசி நேரத்தில் தடைபடும். உங்கள் உழைப்புக்கான பலனை அடைய இடையூறுகள் ஏற்படும். சந்தை சூழ்நிலை சாதகமற்று இருப்பதால் ஒவ்வொரு செயலிலும் கவனத்தோடு இருப்பது நல்லது. வேலைக்கு செல்பவர்களுக்கு வீண் பழி சொற்கள் எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் மற்றவர்கள் பணியை இணைத்து செய்ய வேண்டிய நிலையும் உண்டாகும். பணியில் சிறப்பாக செயல்பட உடல் ஆரோக்கியம் ஒத்துழைக்காது. ஒவ்வொரு செயலிலும் கவனத்தோடு இருக்க வேண்டிய நேரமாகும். மொத்தத்தில் இந்த மாதம் அதிரடி முன்னேற்றங்களை தருவதாக அமையும். பரிகாரங்கள்: செந்தில் வேலவனை சஷ்டி தினத்தில் தரிசித்து வழிபடுங்கள். ஆலய திருப்பணிகள் மற்றும் உளவார பணிகளுக்கு இயன்ற பங்களிப்பை வழங்குங்கள். வாழ்க்கை சுபிட்சமாகும்.
சனீஸ்வர பகவானால் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்க சிறப்பு பரிகாரத்தை இப்பதிவில் காண்போம். சனிக்கிழமை சனி பகவானுக்கு பிடித்த நாள் என்பதால் அன்று மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்வது சனி பகவானை திருப்தி செய்யும். வசதி இருப்போர் அவர்களுக்கு உதவும் வண்ணம் ஊன்றுகோல், வண்டிகள் போன்றவற்றை வாங்கித் தரலாம். சனி பகவானின் வாகனம் காகத்துக்கு தினமும் அல்லது சனிக்கிழமைகளில் உணவு படைப்பவர்களுக்கு முன்னோரின் ஆசிகளுடன் சனி பகவானின் ஆசிகளையும் பெற்றுத்தரும் என்பது உறுதி. தானத்தில் சிறந்தது அன்னதானம். ஒருவர் பசியாறும் போது அவரது வயிறு குளிர்ந்து நமக்கு அவரது வாழ்த்துக்கள் கிடைக்கும். தானம் செய்யும் போது சனி பகவானின் மனமும் குளிர்ந்து நல்ல பலன்களை தருவார். சனி பகவானுக்கு கருப்பு நிறம் மிகவும் பிடிக்கும் என்பதால் எள்ளு பொடி அல்லது எள்ளு கலந்த சாதத்தை வைத்து வழிபடலாம். சனி பகவான் சில நேரங்களில் அவமானமான கஷ்டங்களை நமக்கு ஏற்படுத்துவார். அதை தடுக்க கருப்பு கலந்த வஸ்திர தானத்தை ஏழை எளியோருக்கு சனீஸ்வரர் குடிக்கொண்டுள்ள தலங்களில் செய்யலாம். காரணம், ஒருவருக்கு வஸ்திரம் தருவது என்பது அவருடைய மானத்தை காக்கும் செயல் என்பதால் இந்த வஸ்திர தானத்தால் சனி பகவானின் கருணை பார்வை நம்மீது விழும் என்பது ஐதீகம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.